எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பக்கத்தில் நம்ம பார்க்க போறது, நீங்கள் நினைத்தது நடக்க வேண்டுமா, ஒரு கிளாஸ் தண்ணீர் போதும். இந்த முறை உங்களுக்கு ரேக்கி சம்பந்தப்பட்ட முறையா உங்களுக்கு இருக்கும். முழு நம்பிக்கையோட செய்யறவங்களுக்கு கண்டிப்பா இதுல வித்தியாசம் உங்களுக்கு மிக விரைவாகவே கிடைக்கும். இதுல என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஒரு தடவை நீங்க பண்ணும்போது ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கணும். அந்த கோரிக்கை முழுமையா நிறைவேறின பிறகுதான் அடுத்த கோரிக்கை நீங்க வைக்கணும். நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கையில உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கணும். உங்களுக்கே நம்பிக்கை இல்லாமல் நீங்க எந்த விஷயம் செய்தாலும் அதுல நீங்க வெற்றி பெற முடியாது. நீங்கள் அதற்கு தகுதியானவர், கண்டிப்பாக உங்களுக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்க செய்யும்போது மட்டும்தான் உங்களோட ஆழ்மனம் அதற்கு தகுந்தால் போல உங்களுக்கு செயல்படும். இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்கராச சம்பந்தப்பட்டதா இருக்கும். அதனால உங்களோட மூலாதார சக்கரத்தை மேல முழு நம்பிக்கை வை. நீங்க செய்யக்கூடிய நேரம் இரவு நீங்க எத்தனை மணிக்கு தூங்குவீங்களோ அதற்கு ஒரு 10 நிமிடத்துக்கு முன்னாடி இந்த பயிற்சி நீங்க செய்யணும். இந்த பயிற்சி நீங்க பண்ண பிறகு தூங்கிருங்க. தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோட பண்றீங்களோ அந்த அளவுக்கு இதுல உங்களுக்கு மாற்றம் தெரியும். இப்ப நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். முதல்ல நீங்க ஒரு டம்ளர்ல நிறைச்சும் தண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு முன்னாடி வைத்து வடக்கு நோக்கி நீங்க அமர்ந்துக்கோங்க. தரையில் அமர வேண்டாம். ஏதாவது ஒரு விரிப்பு போட்டு அதில் அமர்ந்துக்கோங்க. அதுக்குன்னு சேர்ல உட்காந்து நினைக்க வேண்டாம். சமலகால் போட்டு கீழே உட்காரணும். உங்களோட முதுகு கழுத்து தலை நேரா இருக்கிற மாதிரி வைத்துக்கோங்க. இப்படி வைக்கும்போது நம்மளுடைய சக்கராஸ் நல்லபடியாக வேலை செய்யும். முதல்ல நல்ல மூச்சை இழுத்து மூச்சை விடுங்க. உங்களோட முழு கவனமும் உங்க மூச்சு காற்றுல செலுத்துங்க. எதுக்கு உங்களை மூச்சு இழுத்து விட சொல்றாங்கன்னா, மைண்ட் அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு நிலையில இருக்காது. மூச்சு இழுத்து மூச்சு விடும்போது மைண்ட் ரொம்ப வேகமாக ஒரு நிலைக்கு வரும். அதுக்கு மட்டும்தான் இப்போ இந்த பயிற்சி சொல்றது. மூச்சு இழுத்து மூச்சு விட்டு உங்களுக்கே தெரியும், ஓகே நம்ம அமைதியான நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறப்ப உங்களுடைய சுண்டு விரலை அந்த கிளாஸ் தண்ணியில் வைத்துக்கோங்க. தண்ணியில் படணும். வைத்துட்டு கண்களை மூடிட்டு உங்களுடைய முழு கவனத்தையும் உங்களோட மூலாதார சக்கர பகுதியில் நிலைநிறுத்துங்க. மூலாதார சக்கர பகுதியில் உங்களோட கவனத்தை நிறுத்தின பிறகு நீங்க என்ன வேண்டும் என்று ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயம் கிடைத்தது போல் நீங்க கற்பனை பண்ணணும். நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயம் கிடைத்தா நீங்க எப்படியெல்லாம் நடப்பீங்க, என்னென்னலாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோ போல கற்பனை பண்ணிட்டு அந்த இடத்துல உங்களோட முழு கவனத்தை வைத்து நீங்க கற்பனை பண்ணணும். மூலாதாரத்துக்கு ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. அதை நீங்க முழுமைய மனதோட அந்த இடத்துல நிறுத்தி நீங்க ஒரு 3 நிமிடம் உங்களோட கற்பனை செலுத்திய பிறகு கண்களை மெதுவாக திறந்து உங்களுடைய உள்ளங்கையில இருந்து சக்தி சுண்டு விரல் வழியாக உங்களுடைய அந்த தண்ணிக்கு போகிறதா முழு மனதோட நீங்க நம்பணும். அதன் பிறகு உங்களோட எண்ணம் நிறைவேற்றதா நீங்க முழு நம்பிக்கையோட அந்த தண்ணியை குடிச்சிருங்க. குடிச்சிட்டு அமைதியா படுத்துவங்க. இது போல தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நடக்கும். ரேக்கி முறையில் இது பண்றக்கூடிய விஷயமா உங்களுக்கு இருக்கும். ரேக்கில எப்படி ஒரு மனிதனை தொடாமல் நம்மளோட சக்தியை இன்னொரு மனிதனுக்கு செலுத்தி அவனோட உடம்புல இருக்கக்கூடிய நோயை குணமாக்குறோமோ அதே போலதான் நம்மளுடைய ஆசை நிறைவேற்றக்கூடிய மூலாதார சக்கரத்தில் இருக்கக்கூடிய சக்தியை நம்ம தண்ணிக்கு செலுத்தி, தண்ணி எதுவாக இருந்தாலும் பிரதிபலிக்கக்கூடிய தன்மை உண்டு. எந்த உருவத்திற்கு மேலும் தன்னை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த தண்ணியை நம்மளோட நினைத்த எண்ணங்களாக பாவித்து நம்ம குடிக்கும்போது நம்ம நினைக்கக்கூடிய விஷயம் ரொம்ப வேகமாக நடக்கும். ரேக்கியை சரியா பண்ணாவே நம்ம நினைத்த அனைத்துமே நடக்கும். அதுபோல இதுவும் ஒரு சக்தி வாய்ந்த முறை. வரும் பகுதியில் ரேக்கியை பற்றியும் முழு வீடியோ விவரங்கள் நாங்கள் கொடுக்குறோம். நன்றி, வணக்கம்.